மரகத வனத்தில் ரவி காகமும் மாலா காகமும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்துக்குப் பிறகுதான் மாலாவுக்கு தெரியும், ரவி எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக வாழ்ந்து வந்தான். நீ வேலை செய்யவே மாட்டியா? இப்படி சோம்பேறியா இருந்தா நாம எப்படி வாழ முடியும் என்று மாலா கேட்டாள். இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு வேலைக்கு போறேன்னு தப்பித்துக் கொண்டான் ரவி. பல நாட்கள் இப்படியே கழிந்தது. மனமுடைந்த மாலா தன் அம்மா வீட்டுக்கு திரும்பிச் சென்றாள். இதை கேட்ட மாலாவின் தந்தை மிகவும் கோபமடைந்தார். வனத்திலிருந்த சில பறவைகளை அழைத்து ரவியை அடிக்க வைத்தார். கடுமையாக காயமடைந்த ரவி பறக்கக்கூட முடியாமல் போனான். அப்போது அந்த வனத்தில் வாழ்ந்த மிக்க புறாவும் மீனாவும் எல்லாவற்றையும் பார்த்தாள். அவர்கள் பறவைகளை விரட்டி அடித்து ரவியை காப்பாற்றினார்கள். நன்றி மீனா, நீ இல்லை என்றால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று ரவி கண்கலங்கினான். மீனா அவனை கவனமாக பார்த்து கொண்டாள். நாம உழைக்க சோம்பேறித்தனம் பட்டா நாம வாழவே முடியாது. ரவி காகத்துக்கு மீனா புத்திமதி சொல்லி சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தா. சில நாட்களுக்கு பிறகு மாலாவுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவர் கிளி வந்து பரிசோதித்தார். வாழ்த்துக்கள், உங்களுக்கு விரைவில் குட்டி வரப்போகிறது என்றார். இந்த செய்தி மாலாவுக்கு மகிழ்ச்சியையும் பயத்தையும் தந்தது. நான் தனியாக எப்படி வளர்ப்பேன் என்று அவள் கவலைப்பட்டாள். அம்மாவின் அழுத்தத்தால் மாலா மனமில்லாமல் மீண்டும் ரவியின் கூடுக்கு திரும்பினாள். ரவிக்கு அது பெரிய மகிழ்ச்சி. அவனால முடிஞ்ச அளவுக்கு மாலாவை நல்லா பாத்துக்கிடான். காலம் கடந்தது. மாலா ஒரு அழகான முட்டையிட்டாள். ஆனால் அவளுக்கு அந்த குழந்தையை வளர்க்கும் மனமில்லை. நாம் ஏழைகள், இதை நம்மளால நல்லா வளர்க்க சாத்தியமில்லை என்றாள். ரவிக்கு அது வேதனை அளித்தது. ரவி எவ்வளவோ புரிய வைக்க பார்த்தும் மாலா குட்டிய வளர்க்க ஒத்துக்கவே இல்லை. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. ரவி அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே பறந்தான். அருகில் இருந்த சிந்தியின் கூடு மேலே சென்றான். அங்கு ஏற்கனவே ஒரு முட்டை இருந்தது. இதுதான் சரியான இடம் என்று நினைத்தான். தன் முட்டையை அங்கு வைத்து அமைதியாக திரும்பி வந்தான். சில வாரங்கள் கழித்து சிந்தி பறவைக்கு 2 குட்டிகள் பிறந்தன. ஒன்று அவளை போல இருந்தது, மற்றொன்று கருப்பு நிறத்தில். வனத்திலுள்ள மற்ற பறவைகள் கிண்டல் செய்தன. எப்படி உனக்கு இப்படி வேறுபட்ட குட்டிகள் என்று. ஆனால் சிந்தி சிரித்தாள். எனக்கு 2 பேரும் சமம் என்றாள். அவள் இருவரையும் ஒரே அன்புடன் வளர்த்தாள். ஒரு நாள் கருப்பு குட்டி உண்மையில் ரவியின் குட்டி என்று வனத்தில் பரவியது. மாலாவும் அதை அறிந்தாள். அவள் கோபமாக சிந்தியின் கூடுக்கு சென்றாள். அது என் குட்டி என்றாள். சிந்தி அமைதியாக கேட்டாள். நீ வளர்த்தாயா? நான் பிறந்த நாளிலிருந்து இதை அன்பாக பார்த்து வளர்த்தேன். இருவரும் வாதிட்டனர். விஷயம் வனத்தின் அரசன் சிங்கம் அர்ஜுனன் காதில் விழுந்தது. அரசன் இருவரையும் அழைத்தான். மாலா, நீ குழந்தையை பெற்றாய், ஆனால் வளர்க்க விரும்பவில்லை. சிந்தி, நீ பெற்றதல்ல, ஆனால் அன்பால் வளர்த்தாய். அம்மா என்பது குழந்தையை பெறுவது மட்டுமல்ல, அதை அன்புடன் வளர்ப்பதும் தான் உண்மையான தாய்மை. அரசன் குழந்தையை சிந்தியிடமே ஒப்படைத்தான். மாலாவுக்கு எச்சரிக்கை அளித்தான். பெறுவது எளிது, பொறுப்பேற்பதுதான் கடினம். பிறப்பால் மட்டும் அம்மா ஆக முடியாது. அன்பும் பொறுப்பும் தான் உண்மையான தாய்மை.